இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்விலே கூட பாடுகள், வேதனை, உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், குழப்பம், கண்ணீர், இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளே நீ இருக்கலாம். ஒன்றை மட்டும் நீ சிந்தித்துக்கொள், இந்த காலகட்டம் என்பது தொடரப்போவதில்லை. இன்னும் ஒரு வேளை இயேசுவுக்கு இருந்த வண்ணமாய் அவர் உயிரோடு எழும்பி மகிமைப்படும்படியான வேளை ஒன்றை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வைத்த வண்ணமாய் உனக்கும் ஒரு வேளையை தேவன் வைத்திருக்கிறார். நீ மகிமைப்படும்படியான வேளை, உன்னிலே கர்த்தர் மகிமைப்படும்படியான வேளை. கர்த்தராகிய தேவன் உனக்கென்று சொல்லி அந்த வேளையை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நீ சரியாக அறிந்து அந்த சித்தத்தின் நடு மையத்திலே நின்று நீ செயல்படுகிற போது, ஒவ்வொரு வேளையிலும் அது உலகம் பார்க்கிற போது, அந்த வேளைகளை பார்க்கிற போது உலகத்துக்கு அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமாக கூட இருக்கலாம், வித்தியாசமான நோக்கத்தோடு கூட உலகம் பார்க்கலாம். ஆனால் அதிலும் தேவன் மகிமைப்படுவார், உன்னையும் மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற போது யோவான் 17:2-3 இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, வேளை வந்தது சொல்லுகிறார். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டான மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இது ஒரு ஜெபம். உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் மகிமைப்படும்படி உம்முடைய குமாரனை நீர் மகிமைப்படுத்தும். எப்பொழுதோ அங்கே முதல் பகுதியில் சொல்கிறார், வேளை வந்தது. இந்த செய்தி கூடாக தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேளை வந்தது, கிறிஸ்து மகிமைப்படும் வேளை வந்த வண்ணமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவர் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. சகோதரனே சகோதரி,